விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் எங்களுக்கான இந்த வெக்கேஷன் கோர்ட்டு முடிஞ்சு இந்த ரெகுலர் கோர்ட்டு கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால உங்களை சந்திக்க முடியல. தவிர இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றி கொஞ்சம் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸு ரொம்ப ஒரு ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது தொடர்பாகவும் கொஞ்சம் விசாரித்ததில் கிடைச்ச தகவலை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு பார்க்குறேன் இந்த இதில். அதாவது ஏற்கனவே அந்த 2ஆம் நிலை காவலர் அதில் அந்த ஃபைனல் லிஸ்ட்டு மட்டும் வரணும், ஆனால் இன்னும் வராமல் இருக்குது. அப்புறம் அது ஒரு காமன் ரெக்ரூட்மெண்ட்டு. அப்புறம் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு எடுத்தோம்னா சரி, இந்த சப் இன்ஸ்பெக்டர் அண்டு எஸ்எஃப்ஓ அதில் சப் இன்ஸ்பெக்டருக்கான இது ஒரு 640 பேருக்கு எவ்ரிதிங் கம்ப்ளீட்டட். ஏன்னா அவங்களுக்கான மெடிக்கலு, சர்டிஃபிகேட் ஜெனினஸு, போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு 150 பேர் வரைக்கும் இந்த எஸ்எஃப்ஓ இருக்காங்க. அவங்களில் இந்த இது எதுவுமே கமெண்ட்ஸ் ஆகலை. அவங்களுக்கு ஈவன் மெடிக்கல் கமெண்ட்ஸ் ஆகலை, சர்டிஃபிகேட் ஜெனினஸு, போலீஸ் வெரிஃபிகேஷன் எதுவுமே கமெண்ட்ஸ் ஆகலை, அப்படியே இருக்குது. இது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறீங்க. இதில் என் பார்வைக்கு என்னென்னா, முதல்ல அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டாக அமலில் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அந்த சிவில் ஜட்ஜு தொடர்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கடந்த 27/2/2024 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒன்று நடந்துச்சு. அந்த இது போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த இது கூட ஒரு சில கேஸ் ஹிஸ்ட்ரியை போட்டுவிட்டு எனக்கு கேட்டீங்க. இது அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் போட்டது அப்படின்னு சொல்லி. அது டிஎன்யூஎஸ்ஆர்பி கேஸ் ஹிஸ்ட்ரி கிடையாது. அது அதற்கு முன்னாடியே சிவில் ஜட்ஜு எழுதின ஒரு கேண்டிடேட் ஒன்றும் இல்லை, ஒரு சிலர் போட்டிருக்காங்க. அது ஒரு பேட்ச் கேஸ் மாதிரி வருது. அதில் ஒரு 6 ஆயிருக்கு. அந்த 6ன்னு போட்டிருக்கேன். அதில் என்னென்னா இந்த கம்யூனல் ரோஸ்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் மற்றபடி அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி பிஎஸ்சி நடத்தினதை பற்றிலாம் எதுவும் குறை சொல்லலை. கம்யூனல் ரோஸ்டர் அந்த மார்க்கு அதிகமாக வாங்கினவன் அந்த அதர்ஸு பிசி, எம்பிசி, எஸ்சி அந்த அதிகப்படியான மார்க் வாங்கினவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜிடிக்கு போயிடணும். அப்படின்னா தான் குறைவான மார்க் வாங்கினா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு அவங்க வருவதற்கான இது கிடைக்கும். இல்லைன்னா அவர்களது வாய்ப்பு மறுக்கப்படுது. இவங்களை தூக்கி நீங்கள் ரிசர்வேஷனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த குறைவாக மார்க் வாங்கி அந்த ரிசர்வேஷன் பாலிசியினுடைய நோக்கமே பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் பொருந்தும்ல. இதன் அடிப்படையில் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரிக்கு மட்டும் போகலை. இதனுடைய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவங்களுக்கும் அந்த ஹோமுக்கு போகிறதுனால ஹோம் எல்லா அந்த கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இதுக்கு அவங்க ஒரு லெட்ரு வைக்கிறாங்க. 5/6/2024 அவங்க அந்த திருமதி பி. அமுதா ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவங்க டு த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சேர்பர்சன் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அவங்க லெட்ரு வைக்கிறாங்க. அதில் அந்த லெட்டரில் ரெஃபரன்ஸ்லேயே காமிக்கிறாங்க. யுவர் லெட்டர் டேட்டட் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் 22/4/2024 நீங்கள் ஒரு லெட்ரு வச்சு எங்களுக்கு கேட்டிருந்தீங்க. அதில் தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மன் இவங்களுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுக்கு அவங்க லெட்ரு வச்சுருந்துருக்காங்க. இது நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்ரிதிங் கம்ப்ளீட்டடு அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ரெஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுடைய 2வது ரெஃபரன்ஸாக எலெக்ஷன் கமிஷனுடைய ரெஃபரன்ஸுக்கு ஒன்று காமிக்கிறாங்க. இதெல்லாம் காமிச்சிட்டு ஹைகோர்ட் 6 அதில் மென்ஷன் பண்ணலை. பட் இதெல்லாம் காமிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த இதில் அந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டு இது ரெண்டுலேயும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் குறிப்பாக எந்த கேஸ் நம்பரு அதெல்லாம் இதில் எதுவும் இல்லை. அது அஸ் அ கேஸ் ரிலேட்டட் டு கம்யூனல் ரிசர்வேஷன் இன் ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா அது வரைக்கும் அந்த கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் கேட்டுக்கிடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இன்பிட்வீன் இந்த விக்ரவாண்டி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அது வந்துடுச்சு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக 13 ஜூலை 13 அங்கே எலெக்ஷனு. அது வரைக்கும் அறிவிக்க முடியாது. அறிவிக்கிறதுனா எலெக்ஷன் கமிஷனுடைய பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். அந்த அளவுக்கு அதற்கான ரிஸ்க் எடுத்து லெட்டர் எழுதி பெர்மிஷன் வாங்குவாங்களான்னு சொல்லி தெரியலை. அதனால் எனக்கு அது வரைக்கும் அறிவிக்க முடியாது. அப்புறம் 13 கவுண்டிங் முடிஞ்சுன்னா 10ஆம் தேதி எலெக்ஷனு, 13 கவுண்டிங் முடிஞ்சுன்னா அப்புறம் அங்கிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது. ஆனால்
இப்போ தவிர இதெல்லாம் கொஞ்சம் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. யாரும் தவறான ஆட்கள் உள்ளே நுழைய முடியாமல் தடுக்கப்படுதில்லை. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவல் வருத்தப்படுறதுல இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. யார் தவறான கம்யூனல் ரோஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த தேர்வு நடத்தக்கூடிய அந்த அதிகார மையத்தை காட்டிலும் அதிகப்படியான விழிப்புணர்வுள்ள ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அது வரவேற்கப்படக்கூடியது தானே. ஆனால் முன்னாடிலாம் அந்த ஒரு 87 பேட்ச் எஸ்ஐ, அது 84லேயே ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், அந்த 87 பேட்ச் எஸ்ஐன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவங்க இருந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு, எவ்ரி திங் கம்ப்ளீட்டட். ஆனால் 1-2 பேர் இருப்பாங்க, எஸ்பியாக இருப்பாங்க. இப்போ அந்த செலெக்ஷன் வந்து 84ல் ஆரம்பித்தாங்க. 84ல் ஆரம்பித்த நேரம் பார்த்தோம்னா, அது ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கையிலே அப்போதைய முதல்வர் எம்ஜிஆருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அந்த 84லேருந்து 85, 86ல் வந்து இன்டர்வியூ வச்சாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. 87ல் தான் ஆர்டர் போட்டாங்க. 87 மார்ச் ஏப்ரல்லே வந்து ஆர்டர் போட்டாங்க. அதில் பார்த்தோம்னா அந்த நேரம் ஒரு 600-700 பேருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் பார்த்தோம்னா அப்போதைய அதிமுக அமைச்சர்கள், ஆனால் சென்னையில் பார்த்தோம்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார், ஆரம் வீரப்பன் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார், இங்கிட்டு மதுரை பக்கம் வந்து காளிமுத்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார். இதுதான் போச்சு. எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் செலெக்ஷனே கிடையாது. ஆளாளுக்கு வந்து அதிமுக மினிஸ்டர்ஸ் கையில் வச்சுருந்த லிஸ்ட்டு தான் அது. அது ஒரு மிக மிக மோசமான லிஸ்ட்டு. ஆனால் அந்த அப்போலாம் வந்து யார் இதை கேட்க முடியும்? மொனாப்பொலியாக அவங்க பண்ணினது தான். யார் கேள்வி கேட்குறதுக்கே கேள்வி கேட்கலாம்ன்ற நினப்பு கூட வராது. அதை வந்து சேலஞ்சு பண்ணலாம், அந்த லிஸ்ட்டை சேலஞ்சு பண்ணலாம். இது எப்படி நான் வந்து தகுதியான ஆள், என்னை எப்படி எல்லாமே நம்ம நேரத்துக்கு வரல இப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் அட்டன் பண்ண நேரம் அது. ஆனால் வெறும் 50,000 ரூபா தான் எனக்கே கேட்டாங்க. ஆனால் நம்ம கொடுக்க முடியல, நம்ம அதுக்கு வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை வந்து சேலஞ்சு பண்ணலாம்ன்ற அறிவு கூட நமக்கு கிடையாதுன்றேன். அப்படி இருந்த மத்தியில் இன்றைக்கி ஒரு கான்ஸ்டபிள் செலெக்ஷனுக்கு அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது நல்ல அவேர்னஸ் தானே. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கெலாம் போட முடியாது, எங்களால் கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறது வந்து நல்ல இதுதான். நீட்டு தேர்வு அவங்க பாட்டுக்கு காது மூக்கத்தி தோடு வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ விட்டு கொண்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி பார்க்குறதில்ல. இந்த இன்றைக்கி சொல்லுதில்ல, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒத்துக்கிடுச்சு, ஆமாங்க அதில் தப்பு நடந்திருக்குங்க அப்படின்ற அளவுக்கு. இது எப்படி கொண்டு வர்றாங்க? ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில் இந்த ஊழலை வந்து வெளிக்கொண்டு வர்றாங்க. இந்த இப்போ போன 12ஆம் தேதியே நம்ம நடந்துச்சுல லாஸ்ட்டு அந்த இதில் 9 நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சுமார் ஒரு 20 லட்சம் பேர் வரைக்கும். ஆனால் கலந்துக்கிட்ட தேர்வில் முறைகேடு அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை விட்டுருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஆனால் இப்போ அதே என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தெரியலை. அப்போ ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸும் ஏதோ வந்து நம்ம நேரம் நம்மளுக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் போய் கிடைக்கும் அப்படின்ற கணக்கிலலாம் இல்லை. நீ வைக்கிறது சரியாக வைக்கிறியா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கான விழிப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வரவேற்கக்கூடியது. இது எப்படி வந்துச்சு? இந்த வலைத்தளம் தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த வலைத்தளத்தில் அதிகம் பேசுகிறோம். நான் தேர்வு செய்யப்படுகிறேனா இல்லையா அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் தகுதியானவன் தான் இங்கே போகணும். நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆள் எடுத்துகிட்டு நேரம் உனக்கு கிடைக்கல அப்படிலாம் ஒத்துக்கிட முடியாது. அப்படின்ற அளவுக்கு வரவேற்கக்கூடியது தானே. அதனால் கொஞ்சம் தாமதம் ஆகட்டும், சரியான நபர்கள் தேர்வு செய்யப்படட்டும், அந்த சரியான நபர்களாக நீங்கள் இருக்கட்டும் அப்படின்ற வகையில் தான் பார்க்குறேன் நான். அதனால் இதுதான் என் பார்வைக்கு. ஆனால் அப்புறம் தனிப்பட்டு இது தொடர்பாக நீதிமன்றத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பி தொடர்பாக யாரோ ஆஸ்பிரண்ட்ஸ் கேஸ் போட்டிருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை. எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்ச இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது சிவில் ஜட்ஜுக்கு போட்டது தான் அது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் போட்டிருக்கேன். ஆனாலும் வந்து இவங்க வந்து அமுதா மேடம் வந்து அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு வந்து அவங்க லெட்ரு வைக்கிறாங்கன்னா எதுக்குன்னா, இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப வந்து கம்யூனல் ரோஸ்ட் ஃபாலோ பண்ணலை, மார்க் வந்து சரியான முறையில் வந்து எடுக்கலை, தப்பான கேள்விக்கு மார்க் கொடுத்துட்டீங்க இப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. அது பெரிய நியூசன்ஸாக இருக்குது. ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வச்சிங்கன்னா பியூர் மெரிட்டாக எடுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மேடம் வந்து அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதன் காரணத்தினால தான் அவங்க இப்போ அந்த சீட்லேயே இருக்காங்க. ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு காரணமே அது அவங்களுடைய ஹானஸ்ட்டு தான். அதனால் அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஒரு லெட்ரு வச்சுருக்காங்க. அதுக்காகத்தான் நம்ம பார்க்குறாப்புல இருக்குது. இந்த இதில் என் பார்வைக்கு என்னென்னா, இப்போ ஏற்கனவே வந்து இந்த 640+150 இந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது பாருங்கள்,
அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் எதுவும் பாதிப்பு வரும்னு தெரியலை. ஒருவேளை கம்யூனல் ரோஸ்டரில் அந்த இவங்களை வந்து ஜிடிக்கு கொண்டு போகிறாங்கன்னு வைங்க, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கம்யூனல் ரோஸ்டரில் அந்தந்த எஸ்சியில் இருக்கக்கூடியவங்களோ, பிசியில் இருக்கக்கூடியவங்களோ, எம்பிசியில் இருக்கக்கூடியவங்களோ அந்த மார்க் வாங்கி ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க்கில் தகுதி இழந்தவர்கள் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 பேருக்குள்ளே வரலாம். மொத்தத்துக்கு 10 பேருக்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ 10 பேருனுடைய வாய்ப்பு பறிபோகாது கட்டாயம். ஏன்னா எப்பயுமே வந்து கரெக்டாக ஆன பெர்சன்டேஜுக்கு எடுக்க மாட்டாங்க. ஒரு 10% கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. அதனால் அந்த 10 பேர் வந்து உள்ளே வர்றாங்கன்னா 10 பேருக்கு தனியாக வந்து அவங்க வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கிடுவாங்க. ஏன்னா அறிவிக்கப்பட்டது போக கூடுதலாக உள்துறையிலையும் நிதித்துறையிலையும் வந்து வாங்கிக்கிடுவாங்க. அதனால் அது பயப்படாதீங்க. இந்த ஏற்கனவே ரிசல்ட் பப்ளிஷ் ஆனவங்களுக்கு இது திரும்ப ரீபப்ளிஷ் ஆகும் பொழுது நாமளுடைய தேர்வு ஆனது பாதிக்கப்படுமா? கட்டாயம் பாதிக்கப்படாது என் பார்வைக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்டால் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் திரும்ப கோர்ட்டுக்கு போவாங்கல்ல, அதை நம்ம வந்து விரும்புமா? டிஎன்யூஎஸ்ஆர்பியோ அல்லது அரசாங்கமோ அல்லது வந்து உள்துறை அமைச்சகமோ அதை விரும்புமா? ஏற்கனவே வந்து ரிசல்ட்டில் நீ தேர்வுன்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ ரீபப்ளிஷ் ஆனதில் கம்யூனல் ரோஸ்டர் படி பார்க்கும்பொழுது நீ தேர்வு செய்யப்படலை அப்படின்னு சொன்னால் ஒரு கேண்டிடேட் சும்மா இருப்பாரா? அவர் போவார்ல. அப்படின்றதுனால கூடுதலாக ஒரு 10 பேர் வருவதாக இருந்தால் அந்த 10 பேர் உள்ளே வருவாங்களே தவிர ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அப்புறம் அந்த 2ஆம் நிலை காவலர்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு வரலை. அதனால் அந்த வருவதற்கு முன்னாடியே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அந்த கம்யூனல் ரோஸ்டர்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டயத்தை வந்து கொஞ்சம் அதுக்கு எடுத்துக்கோங்க. எது இந்த ஜூலை 10 எலெக்ஷன் 13 கவுண்டிங்கு அதெல்லாம் முடிகிற வரைக்கும், விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலில் தானே இருக்குது. அதனால் அந்த இதை வந்து அந்த உங்களது செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து மீண்டும் ஒரு வட்டம் பெருசல் பண்ணுறதுக்கான டைமாக எடுத்துக்கோங்க அப்படின்ற வகையில் தான் பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் இந்த நாள் தள்ளி போகிறதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் அவசரப்படுறதுனால இது வேறு ஒன்றும் இல்லை. அமைதியாக இருங்க. கிடைக்கிறதுக்கான எல்லாருக்கும் ஏற்கனவே செலக்டட் லிஸ்ட்டில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் கூடிய விரைவில் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். வேறு உங்கள் தரப்பில் தகவல் இருந்து பர்டிகுலராக இந்த கேஸ் நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கேஸினுடைய ஸ்டேட்டஸ் இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றதை என்னால் பார்க்க முடியும். அது இருந்து யாராச்சும் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க. தொடர்ந்து நம்மளது சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகப்படியான நபர்களுக்கு பகிருங்க. இது சொல்கிறது எதுக்குன்னா இது அந்த அதிகார மையத்துக்கு போய் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். நிறையா பேருக்கு பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.